எங்க காலத்துல கல்யாணம் பண்றதா செட்டில் ஆகிறது. நான் இன்னைக்கு செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன்றான். அதுக்குள்ள தலை ஏன் தலை மாதிரி ஆயிடுது. சார், எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க தலைமுறையில ஒருத்தர் சம்பாதிச்சாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொண்டது முந்தைய தலைமுறை. எல்லாவற்றையும் கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுவது, இஎம்ஐ கட்டுவது இன்றைய தலைமுறை. சார், சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்ப பெருகி இருக்கா இல்லையா? ஹைகோர்ட் சொல்லுது புள்ள யார்கிட்ட இருக்கணும்னு. புள்ள பரிதாபமா ஹைகோர்ட்ல நிக்குது. முந்தைய தலைமுறையில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எக்ஸிபிஷனுக்கு போவோம், இன்றைய தலைமுறை கோர்ட்டுக்கு போகிறோம். தன நெருக்கடி. நான் சமீபத்தில் ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது புதுமண தம்பதிகள் வந்திருந்தாங்க. வந்ததுல இருந்து 2 பேரும் தனித்தனியா மொபைல் பார்த்தாங்களே தவிர ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு தடவை கூட பேசல. நான் பழைய தலைமுறை உலகத்தை பார்த்து பழகினேன். நீங்க இன்றைய தலைமுறை இதை மட்டுமே பார்த்து பழகி இருக்கீங்க. இன்றைய தலைமுறை சந்தோஷங்களையே கஷ்டமாக நினைக்கிறேன். அதான் வரும். ஈகோ இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்காது. கணவனின் உயர்வில் மனைவி தன்னை கரைத்து கொண்டது அன்றைய தலைமுறை, அல்லது மனைவியின் உயர்வில் கணவன் மகிழ்ந்தது அன்றைய தலைமுறை. ஆனால் இன்றைக்கு நான் எனது என்கிற நிலை வந்த பிறகு கணவன் உயர்ந்தால் மனைவிக்கு ஏதோ ஒரு பொறாமை, மனைவி உயர்ந்தால் கணவனுக்கு ஆற்றாமை. இது பெருகி இருப்பதால் தான் குடும்பங்களில் விரிசல் விழுகிறது. இது இல்லாத ஒரு தலைமுறை சென்ற தலைமுறை, முந்தைய தலைமுறை.